பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 பாருங்க. பிசாசின் கிரிகள் எங்கு பார்த்தாலும் இருக்குது. வானமரத்தில் பொல்லாத ஆவிகள் சுற்றி தெரிகிறது. யாரை விழுங்கலாம்னு பிசாசானவன் சுற்றி தெரிகிறான், கங்கணம் கட்டி தெரிகிறான். விசுவாசத்தை குலைக்கிறதுக்குன்னே பிசாசு அநேக உள்ளத்தில் கலைய போடுறான், தூங்கும்போது கலைய போடுறான். ஒரு சகோதரி வாலிப சகோதரி இப்படி சொன்னார், அம்மா பைபிளே என்னை படிக்க விட மாட்டேங்கிறாம்மா, சாத்தான் ஒரு கலையை போட்டுக்கிட்டே இருக்காம்மா, கெட்டதா இதெல்லாம் பைபிளாக உண்மை இல்லைன்னு சொல்கிறானா. பிசாசு பொய்க்கு பிதா. நான் சொன்னேன், தம்பி அவன் பொய்க்கு பிதா. அப்படி தான் என்ன செய்வான் சொல்லுவான். பிசாசின் கிரியில் அழிக்கும்படி தேவகுமாரன் இயேசு உனக்குள்ள வெளிப்பட்டு விட்டார். ஓ சரீரம் தேவனுடைய ஆலயம், ஓ இருதயம் இயேசு தங்குற இடம். இறுதி சுத்தமுடன் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. ஆகவே சாத்தானுக்கு இடம் கொடுக்காத. அவன் இடம் கொடுத்தா அவன் இடம் பிடிப்பான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சாத்தானை எதிர்த்துனில்லை, அப்போது ஓடிப்பாவான்னு சொன்னேன். அவன் சொல்வான், எனக்கு சாத்தாங்கிரியில் எனக்குள்ள மனசில் கிரி செய்யணும்ல, உங்கள்கிட்ட போன் அடிக்கிறேம்மா, உங்கள்கிட்ட சபிச்சா என்ன ஆகுது, எனக்கு விடுதலை ஆகுதுமா, அப்புறம் நல்லா பயில் படிக்கிறேம்மா, கொஞ்ச நாளைக்கு திருப்பி அது உள்ளே வருதுமா, ஏமா அப்படி வருது அப்படின்னு கேட்டான். நம்ம உலகத்தில் வாழுகிறோம் தம்பி, கண்ணால் பார்க்குறோம், காதுனால சில காரியங்களை கேட்குறோம், உலகத்து காரியங்களை. அப்போ நம்ம உள்ளத்துக்குள்ள என்ன செய்யுது, தச்சுறது. அதை என்ன சாத்தா அதை என்ன செய்கிறா, பயன்படுத்துகிறான். உன்னை என்னை ஆண்டவர் உலகத்தில் வேறுபடுத்தி இருக்கிறாரு. உலக சிந்தனை வேண்டாம், வேண்டாம். உலக சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை. நான் உலகத்துக்குரியவனாக இல்லாத போல நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம், அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. பிசாசின் கிரியில் அழிச்சு விட்டார். குதிங்கால்களை போட்டு மிதிச்சிட்டார். அவனை ஆண்டவர் சிலுவையில் நசுக்கிட்டார். கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம். அதனால் தம்முடைய மரணத்தினால் வென்று விட்டார். பிசாசின் காரியத்தை பயப்படாதீங்க. பிசாசின் காரியங்களை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. பிசாசின் காரியங்கள் எல்லாம் செய்வன மந்திரம் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும். வன்கண் போறாமல் எல்லாம் எரிச்சலாக என்ன செய்யணும், எது பிசாசு காரியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றோடு நீங்கிறது.